இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினை நான் இப்படி பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஈஸ்ட் அட்டாக்கு பிறகு கருப்பு உடுக்காதீங்கப்பா, கொஞ்சம் மத்தவங்க வேற மாதிரி பாக்குறாங்கன்னெல்லாம் ஒரு சந்தேகம். எவன் எப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன? நீங்க மறைக்கணும், அதுக்கு நீங்க உடுக்கணும். அது கொஞ்சம் கலர் உடுங்கண்டாங்க, கொஞ்சம் வேற மாறுறீங்கண்டாங்க. திறந்து கொடுத்தாச்சு. இப்ப எங்களுடைய பெண்கள் எல்லாம் பெருமானார் வந்து பார்த்தால் சந்தோஷப்பட்டு நான் உருவாக்கிய சமூகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நிக்கிறாங்க. தாய்மார்களே, நான் பேசுற வேதனை உங்களுக்கு புரியுதா? நிஜமா புரியுதா? நான் உங்களோட பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? இதுக்கு முடிவெடுக்கணுமாண்டா, இந்த தீர்மானம் எடுக்கணுமா இருந்தா இப்ப முடிவெடுங்க. உங்க குழந்தைகளை கண்ணு முன்னாடி நீங்க கடத்தை நெருக்கி சாகடிக்க போவதற்கு சமந்தான் இந்த பிசாசிகளையும் கூத்தாடிகள் என்று இருக்கக்கூடிய மீடியாக்கள் உள்ள நடிகர்கள். எங்க தளபதி, எந்த தலை, என்ற உசுறு அப்படி என்று பேசுற அளவுக்கு பெருமானாருடைய உம்மத்தினர். நீங்க மரணிக்க முன்னாடி ஒன்றை காட்டி கொடுங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்க தலைவர் ரசூலுல்லாஹ், அவர் சிரித்த மாதிரி சிரிங்க. உங்க தலைவர் ரசூலுல்லாஹ், அவர் நடந்த மாதிரி நடங்க. அந்த தலைவரை காட்டிட்டு மௌத்தாவுங்க தாய்மார்களே. உங்க தலை அஜித், ரஜினி, கமலஹாசன் இவங்க இல்ல. உங்க தலைவர் யார் என்று பிள்ளைகளுக்கு காட்டுங்க. எங்க தலைவர் யார்? நாங்க தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். என்னுடைய தலைவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். கேட்பவர் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். கூத்தாடிகள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அதனால் இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு நான் சொன்னது நல்லா விரிவா பேசணும் என்றால் ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாக்கிட்டு நான் போறேன். ரெண்டாவது, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, நான் சொன்னேனே சீர்கேடுகள். இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இயல்புல வெக்க குணம் இருக்குது. உங்களுக்கு வெக்கம். ஆண்களுக்கு வந்து ஹேண்ட்ஸம் பண்ணுவாங்க. நாங்க எப்படி ஆம்பளைக்கு அழகு வந்து இப்படி நின்றா, பொம்பளைக்கு அழகு வந்து கொஞ்சம் கட்டுல மறைச்சு இப்படி இந்த மாதிரி நின்றாதான் அழகு. வெக்கம், மானம், சுகுடு, சொரணை இப்படி பட்டியல போடுவாங்க பெண்களுக்கு. இப்போ உள்ள பெண்கள் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு? வெக்கம், மானம். உங்க ஊர்ல எப்படி இந்த படத்தை பார்த்தாலே வந்துடும். இப்படி நெஞ்ச நிமிர்ந்து வந்து ஆம்பளை மாதிரி நிப்பாங்க. இது பொம்பளைக்கு அழகே இல்ல. உங்க பக்கத்துல தான் வில்பத்து காடு இருக்குது. நீங்க மிருக காட்சி சாலைக்கு போயிருப்பீங்க. உங்க ஊர்கள்ல கோழி சேவல்லாம் இருக்குது. ஆண் வந்து வேற, பெண் வேற. பார்த்திருப்பீங்களா? சேவல் நின்று இப்படி இந்த மாதிரி நிக்கும். முன்னாடி ஒரு கெஜெட், பின்னாடி ஒன்று இருக்கும். குக்குரு கூக்கண்ணும் காம்பீரமா நிக்கும். 100 கோழி சேர்ந்தாலும் சேவல் ஆகலுமா? கக்க 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 கக்கன்னு தான் இருக்கும். 100 சேர்ந்தாங்க. என்னது கோழி, இது சேவல். ஆணுக்குண்டு வேற, பெண்ணுக்குண்டு வேற. ஆனா 100 சேவல் சேர்ந்தாலும் முட்டை போடல. கோழி தான் முட்டை போடும். கோழிக்குண்டு ஒரு தன்மை இருக்குது, சேவலுக்கு தன்மை இருக்குது. ஆண் என்பவர் வேற, பெண் என்பவர் வேற. பெண்ணுக்கு வெக்கம் இல்லாட்டி அந்த பெண்ண வேலையே இல்லை. அந்த பெண்ணிட்ட கூச்சம் இல்லாட்டி அவட்ட வேலையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கைருன் நிசா. பெண்களை எல்லாம் கூப்பிட்டு வருஷப்படுத்தல. பெண்கள்ல யார் நல்லவங்க தெரியுமா? பெஸ்ட் பெண் யாரு? இது கேட்க போகல உங்களுக்கு ஆசை இல்லையா? அந்த பெஸ்ட் பெண்ணா நான் வரணும். சூப்பர் பெண் யாரு? உங்க ஊர்ல நம்பர் 1 பெண் யாரு? கைருன் நிசா. யார் நம்பர் 1 பெண்? ரசூல் யார சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க பாப்போம். யார சொல்லிருப்பாங்க? படத்துல பெஸ்ட் பொம்பளை யாரு? இந்த நடிப்பாங்களே கதாநாயகி, அதுல பெஸ்ட் கதாநாயகி யாரு? எனக்கு தெரியல, உண்மையா உங்கள்ட்ட கேட்கிறேன். யாரு? நீங்க படம் பாக்குறது இல்ல? பாக்குறதே இல்லையா? பாக்குறதும் தெரியலையா? சரி, பரவாயில்ல. அதுல யாரோ ஒரு ஆள் அதிகமா தஸ்பீஹ் செய்யறவங்க படத்துல, அதான் பெஸ்ட் பொம்பளையா? இல்ல. அதிகமா யார் உடம்ப காட்டுவாளோ அப்படிதான் பேசணும். யார் அசிங்கமா நடப்பாவோ, யார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆக்ட் பண்றாவோ சொல்ல ஏனாது அசிங்கமா இருக்கு, அவங்க தான் பெஸ்ட். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைருன் நிசா. பெண்களில் சிறந்தவங்க யாரு தெரியுமா? இந்த சீர்கேடு காரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. கூப்பிட்டு சொல்றாங்க, 5 வக்து தொழுகிறவங்க அதெல்லாம் நடக்கணும். கட்டாயமா 5 தொழணும், நோம்பு பிடிக்கணும். இஸா நவர்த இலைஹா ஷர்ரத்துக்குன்றாங்க. ஒரு மாப்பிள்ளை வீட்டுல காலை வச்சா, ஒரு மாப்பிள்ளை அந்த மனைவியை பார்த்தா, இதா நவர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு, உன்னை மகிழ்விப்பாள் என்றாங்க. அவன் நல்ல பெண். படம் சொல்லி கொடுக்குதா?
சொல்லிக் கொடுக்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு திருமணத்துக்கு போற படம் எடுக்க மாட்டாங்க. என்ன வாழ தெரியல, சிரிப்பா. நீ முதல்ல வாழ்ந்துட்டியாப்பா, காரி துப்புவான். காதல் மட்டும் தான் அவனுக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸா நவர்த இலைஹா ஷர்ரத்துக வ இஸா அமர்தஹா அதாத்துக. நீ ஏவினால் கட்டுப்படுவாள். வீட்ல லீடர் சொன்னா கட்டுப்படுவான். விளங்குச்சா? ஒரு கணவர் பார்த்தா சந்தோஷம் அடைவார்னா என்ன அர்த்தம்? நீங்க குழஞ்சி பேசுவீங்க, அவருடைய வருகைக்காக ட்ரெஸ் பண்ணுவீங்க, மேக்சிமம் அழகா நிப்பீங்க, உங்களால என்னெல்லாம் அழகா உடுக்கலுமோ அப்படி நிப்பீங்க, சுத்தமா இருப்பீங்க. இதுதான் கணவனை சந்தோஷப்படுத்துறது. வேற எப்படி? வர கணவனை குச்சி காட்டி கணவன் சந்தோஷம் அப்படியா? கணவன் வர்ற நேரம் கணவனுக்காக நீங்க ப்ரிப்பேர் நிற்பீங்க. இன்னொரு பெண்ணை நோக்கி கணவனுடைய மனசு போகாது. இந்த படங்கள் நாடகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி தந்துச்சு? நல்ல மேக்கப் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போ, வெளியில போற நேரம் இப்படிதான் இருக்கணும். நீங்க கிராமம், இன்னும் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வரல. கொழும்புக்கு போனீங்கன்னா ஆம்பளை சலூன் கூட, ஏன்னா கொண்ட வெட்டுவோம். பெண்கள் வந்து கொண்ட வெட்ட மாட்டாங்க. உங்க ஊரை சேர்ந்தவர் தான் கொழும்புல தான் இருக்கிறாரு. இப்ப நீங்க தான் இருக்கிறீங்க. ஆம்பளை சலூன் கூட பொம்பளை சலூன் கூட அவர் சொல்றாரு. கொழும்புல எந்த சலூன் கூட? பெண்களுக்கு சலூன். என்ன போய் நாங்க தானே முடி வெட்டுறோம். இல்ல இல்ல, பெண்களுக்கு முடிய செய்யறதுக்குண்டே சலூன். அது ரொம்ப பல்கி பெருகி இப்ப யூனிசெக்ஸ். முதல்ல ஆம்பளைக்கு மட்டும் இருந்துச்சு, இப்ப பல்கி பெருகி ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேருக்கு வாங்கப்பா சலூன் கொடுத்துட்டான். ஏன்? அந்த சலூன்ல வந்து வேலைக்கு போற பொம்பளை அழகுபடுத்துவாங்க. வீட்டுல உள்ள பெண்கள் 4 நாளைக்கு ஒரே நாத்த கவுன் எடுத்துட்டு அந்த மாதிரி உட்கார்ந்து கணவர் வர்ற நேரம் தெரியல, படம் சொல்லி கொடுத்தா தானே. தாய்மார்களே, வெளிய போப்புகளை நீட்டா விடுங்க. இரவைக்கு உங்க கணவனுக்கு அழகுபடுத்துறன்னு தனி சப்ஜெக்ட் இருக்குது. இஷாவுக்கு பிறகு அவர் வருகிற நேரம் அவரை மகிழ்விக்கணும், அவருக்காக ட்ரெஸ் பண்ணணும். பெண்களை, உங்களுக்கு எது ஆசை? நீங்க பிள்ளைகள்ட்ட என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சா எது பசுந்தோ அவ பசுந்த உடுப்பாட்டுவீங்க. ஆம்பளைக்கு எது ஆசை? பிரியாணி கிடைக்குமா, நல்ல பொரிச்ச கோழியோட சூப்பர் சாப்பாடு கிடைக்குமான்னு ஆம்பளைக்கு ஆசை. உங்களுக்கு எது ஆசை? விதம் விதமா அழகா உடுத்து 4 பேர் முன்னாடி அழகா நிக்கிறேன் பேசுறது ஆசை. நான் கேட்கிறேன், அந்த ஆசை இஸ்லாம்? அந்த ஆசை வேணான்னு சொல்லல. அது ரோட்ல போற நேரம், டாக்டர்கிட்ட போற நேரம், பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போற நேரம், சூப்பர் மார்க்கெட் போற நேரம் அப்ப இல்ல. உங்க கணவர் வர்ற நேரம் அசந்து போகிற அளவுக்கு நீங்க அவரை மகிழ்விக்கணும். தாய்மார்களே, அதனால உங்களுக்கு சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 2 பாயிண்ட் தான் நான் பேசினேன். ஏன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்க புரியுவீங்க. ஒரு நேரத்துக்கு அல்லாஹ் நாடினா நான் வந்து உட்கார்ந்து ஈமான் என்னன்னு பேசுவோம். புரியுதா? என்னுடைய நேரம் முடிகிறது. அன்பான தாய்மார்களே, ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நாம பிளவுட்டேனோ, வீட்டுல திருட்டு போகுதுண்டா, திருடம் வீட்டுக்குள்ளதான் நிக்கிறான். உங்க பிள்ளைகளும் நீங்களும் மனங்கள் மாறி ரொம்ப பெரிய விபரீதம் உள்ளாகுதா? ஒரு ஆண்மங்கன் இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போறான். எதுக்கு போறான்? என் புள்ளக்குட்டி நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். போன் போட்டு கேட்கிறான், என்னமா வேணும்? அனுப்பி வைக்கிறான். எத்தனை ஆண்கள் அழாத குறையில் வல்லாஹி சில பேர் அழுதும் இருக்கிறாங்க. நாங்க பட்ட வேதனை தெரியாதென்பார்கள். அப்படி நீங்க நினைக்காதீங்க. அரபு நாடா அது சோழைவன அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுக்கறாங்க. மனிதர்களை மிருகத்தை விட மோசமாக சில இடங்களில் நடத்துறார்கள். பக்கிட்டத்தில் ஒருவர் அழுதார், தாங்க முடியல் என்றார். பிள்ளைகளை நினைத்து நிக்கிறேன் என்றார். இன்னும் 1 வருடம் இருக்க அக்ரிமெண்டை முடியென்றார். அவர் அழுகிற ஒரு ஆள் அல்ல, எங்க ஊரை சேர்ந்தவர். அழுதார், தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்.